தொகுதி பங்கீடுக்கு எவ்வளவு போராட்டங்கள் நடந்தன என்று. நிறைய இழுபறிகள் ஏறத்தாழ காங்கிரஸ் ஒரு மாத காலமாக இந்த போராட்டத்தை உள்ளெடுத்தது. காரணம், தாவேகா இவர்களை வரவேற்க தயாராக இருந்தார்கள் காங்கிரஸை. அப்போ காங்கிரஸ் ரெண்டு பிரிவாக இருந்து கொண்டு திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடும் தாவேகாவுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடும் இருந்தது. இதை மனதில் வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற அந்த கோரிக்கையை காங்கிரஸில் சில நபர்கள் முன்னெடுத்தார்கள். தேவகாவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று விஜயோடு பேசுவதற்கான தயார் நிலையில் சிலர் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக ஒரு அளவுக்கு பொறுத்து பார்த்து பொறுக்க முடியாமல் காங்கிரஸ் போனால் போகட்டும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி ஒரு ஓரமாக கேட்பாரலாமல் நின்று கொண்டிருந்த தேமுதிகனுடைய பிரேமலதா அவர்களை அழைத்து இன்றைக்கு 10 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைச்சிருக்கு? பிரேமலதா அவர்களுக்கு. ஆனால் கூடவே இருந்து 9 ஆண்டுகளுக்கு மேலாக கூடவே இருந்து அரசியல் பணி செய்து